எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் விருட்சக ராசிக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். விருட்சக ராசிக்கு குரு வந்து 12வது வீட்டில் இருக்கார். அதாவது 11ஆம் வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. 12ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் விருட்சக ராசிக்காரங்க அதிகமாக வந்து செலவுகள் வந்து செய்வீங்க, சரிங்களா? ஸோ இது வந்து காமனான ஒரு விஷயம். ஸோ 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய 4வது வீட்டை பார்க்குறாரு. 4வது வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தாயார் வந்து ரொம்ப சௌகரியமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல சுகபோகமாக இருப்பீங்க இந்த ஒரு வருஷம், சரிங்களா? அதில் வந்து எந்த விதமான ஐயமும் கிடையாது. அடுத்து உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும். உடல் ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அது குணமாயிடும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம். ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதீத ஒரு பலம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய உடல் ரீதியாகவும் உங்களுடைய மன ரீதியாகவும், சரிங்களா? பொதுவாக வந்து விருட்சக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிசிஷன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்க மாட்டாங்க. சீக்கிரமாக வந்து ஒரு முடிவு வந்து பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வருஷம் அப்படி சொல்லலாம். செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன பலன் வந்து ராசியின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கேன், லக்னத்தின் அடிப்படையில் சொல்லலை. லக்னத்தின் அடிப்படையில் கோச்சார பலன்களை பார்க்கவே கூடாது. அதாவது பெயர்ச்சி கோச்சாரம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த பெயர்ச்சியை எல்லாத்தையும் வந்து லக்னத்து அடிப்படையில் பார்க்கக்கூடாது, ராசியின் அடிப்படையில் தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.